பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக ஆண்டுதோறும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் என்ற திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025-2026 ஆண்டுக்கான ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு என்னென்ன தகுதிகள், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கல்வி உதவி தொகைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.buddy4study.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லே ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த இணையதளத்திலே விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் பற்றிய முழு தகவல்களுமே இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்லே கொடுத்திருக்காங்க ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் 2025-26 ஃபீலிங் ட்ரீம்ஸ் எம்பவரிங் ஃபியூச்சர் ஸ்காலர்ஷிப் ஓவர் த டியூரேஷன் ஆஃப் த டிகிரி. அதாவது உங்களது படிப்பு காலம் முடியும் வரை இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். கீழே வந்தீங்கன்னா இதை பத்தின முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அபவுட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ், frequently asked questions, contact details, apply now அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பத்திய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2022 டிசம்பரில் ரிலையன்ஸ் நிறுவனரின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவரான நீதா அம்பானி நாட்டின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களிடம் முதலீடு செய்வதே சிறந்த வழி என்று 10 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு உதவித்தொகைகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதன்படி தற்போது வரை 28,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா முழுவதுமாக 28,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் ரிலையன்ஸ் அறக்கட்டளை ஆண்டுதோறும் 5,100 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகின்றது. சமூகத்தில் நலிந்த பிரிவை சார்ந்த 5,000 இளங்கலை மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு பாடத்தையும் படிப்பதற்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் 100 முதுகலை மாணவர்கள், அதாவது பொறியியல், தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் வாழ்க்கை அறிவியல் ஆகிய துறைகளில் முதுகலை பட்டப்படிப்பு படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், அந்த மாதிரி 2 விதமான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் முதுகலை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமாக 2 விதங்களில் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களது படிப்பு காலம் முடியும் வரை 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அதே போல முதுகலை பட்டப்படிப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பொறியியல், தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் வாழ்க்கை அறிவியல் ஆகிய துறைகளில் அவர்களது படிப்பு காலம் முடியும் வரை ரூபாய் 6 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அதன் பிறகு அபவுட் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் பற்றி கொடுத்திருக்காங்க. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் பற்றிய முன்னுரைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபாலோ ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆன் சமூக வலைதள லிங்குகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதள லிங்குகளில் நீங்கள் சென்று ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் பக்கத்தை ஃபாலோ பண்ணலாம். அதன் பிறகு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் 2025-26 கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி அண்ட் அப்ளிகன்ட் மஸ்ட் இங்க ரீட் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா அப் டு INR 6 lakhs ஓவர் த டியூரேஷன் ஆஃப் த டிகிரி ப்ரோக்ராம்ஸ். அதாவது உங்களது படிப்பு முடியும் வரை 6 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 4 அக்டோபர் 2025. வியூ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வியூ டீடைல்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல இதை பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் 2025-26 எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. Be a resident of Indian citizen, first year PG students who secured a score of 550 முதல் 1000 in the GAT examination அல்லது 7.5 or above the undergraduate CGPA or normalist to CGPA. Eligible degree programs: computer science, artificial intelligence, mathematics and computing, electrical or electrical engineering, chemical engineering, mechanical engineering, renewable and new energy, material science and engineering and life science ஆகிய முதுநிலை பட்டப்படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்வித்தொகை வழங்கப்படும். பெனிஃபிட்ஸ் அப் டு INR 6 lakhs ஓவர் த டியூரேஷன் ஆஃப் த டிகிரி ப்ரோக்ராம். முக்கியமாக ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. ஸ்காலர்ஸ் வில் ஆல்சோ பெனிஃபிட் from additional engagement and development activities. They will become part of a vibrant community of scholars who will be at the forefront of creating and building a new India. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன
அப்லோட் பண்ண வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகண்ட் போட்டோகிராஃப், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து, அட்ரஸ் ப்ரூஃப், பெர்மனன்ட் அட்ரஸ், current receipt, mark sheet of class 10 and 12th board examination, mark sheet of GAT entrance examination if applicable, official transcript or mark sheet of undergraduate degree, bona fide student certificate from the current college or institution or enrollment, personal statement and statement of purpose, 2 reference letter, one's academic and one's character, experience certificate or letter from work experience or internship if applicable, official disability certificate issued by the relevant government authority if applicable, family income proof issued by the Gram Panchayat அல்லது வார்டு கவுன்சிலர் அல்லது சர்பஞ்ச் இன்கம் ப்ரூஃப் issued by the SDM, DM, CO, தாசில்தார் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. You will be also needed to submit your PAN and bank details after you submit your application. அப்புறமா how can apply கொடுத்திருக்காங்க. Click here apply now button, login to Buddy for study using a registered ID. அந்த மாதிரி விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமான நோட்ஸ் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி, பெனிஃபிட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வியூ டீடைல்ஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புதுசா ஒரு விண்டோ வரும். இதுல இதற்கான எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் மினிமம் 60% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2025-2026 கல்வியாண்டில் இளங்கலை கல்வி பயில்பவராக இருக்க வேண்டும். இவர்களது பெற்றோரது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆப்டிடியூட் டெஸ்ட் இஸ் மண்டேட்டரி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதியுடைய மாணவர்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுத வேண்டும். அதில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். ஃபாலோவிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல கொடுக்கப்பட்டுள்ள தகுதியுடையவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. இதுலயும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்னென்ன சான்றிதழ்கள் அப்லோட் பண்ண வேண்டுங்கிறது, அப்ளிகண்ட் போட்டோகிராஃப், அட்ரஸ் ப்ரூஃப், மார்க் ஷீட், bona fide ஸ்டூடெண்ட் சர்டிபிகேட், அபிஷியல் டிசபிலிட்டி சர்டிபிகேட், ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப் அந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு எவ்வாறு அப்ளை பண்ண வேண்டும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே frequently asked questions கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். இந்த கேள்விகளை வாசித்து புரிந்து கொண்டு உங்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். How are Reliance Foundation scholarship paid அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Scholarship are transferred directly into selected students bank account on a yearly basis. அடுத்ததாக how are the Reliance Foundation undergraduate scholarship selected அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. The Reliance Foundation undergraduate scholarship aim to identify and select India's best and brightest students through a competitive selection process. The selection will be made on merit come means basic only. அப்புறமா what is the scholarship aptitude test? Aptitude test விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு what is the format and content of the aptitude test for the Reliance Foundation undergraduate scholarship? அந்த மாதிரி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஸ்க்ளைமர் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல விண்ணப்பிப்பதற்காக அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்னா இங்க அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா ஆப்ஷன் இருக்கு. இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி லாகின் பண்றதுக்கான ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சைன் இன் வித் கூகுள் கொடுத்திருக்காங்க. கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க கூகுள் அக்கௌண்ட என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அல்லது புது யூசரா இருக்கும்போது நாட் ரெஜிஸ்டர்ட் எட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த படி ஃபார் ஸ்டடி இணையதளத்தில் நீங்கள் ஒரு கணக்கு துவங்க வேண்டும். அந்த கணக்கு துவங்குவதற்காக கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க பதிவு செய்து ஒரு கணக்கு துவங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு. அதாவது லாகின் பண்றதுக்காக நீங்க ஒரு ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி இந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் ரீஎன்டர் பண்ணி இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சைன் அப் இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ணதுக்காக உங்க மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி இரண்டுல ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இங்க உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் வேலட், மேட்ச்டு ஸ்காலர்ஷிப், அப்ளைடு ஸ்காலர்ஷிப், அவார்டட் ஸ்காலர்ஷிப், எஜுகேஷன் லோன், மை அசஸ்மெண்ட் அந்த மாதிரி
உங்க டேஷ்போர்டு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல அப்ளை பண்றதுக்காக போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், இதுல உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணணுமோ அந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே புதுசா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் 2025-26 அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இதுல கீழே வரும்போது கிளிக் ஹியர் டு அப்ளை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பேஜ்லயும் அந்த ஸ்காலர்ஷிப் பத்திய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. வீடியோ டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸ்காலர்ஷிப் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்காலர்ஷிப் வேல்யூஸ், அப்ளிகேஷன் அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆப்டிடியூட் டெஸ்ட், இனிஷியல் செலக்ஷன், அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, கடைசியில கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூ மஸ்ட் மீட் த பிலோ கிரைட்டீரியா அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஐ அம் a resident Indian citizen who has passed standard 12th with minimum 60% அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். செலக்ட் டிகிரி ஸ்ட்ரீம் கொடுத்திருக்காங்க. ஆர்ட்ஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டிகிரி டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் டிகிரி டைப் கொடுத்திருக்காங்க. அப்புறமா செலக்ட் டிகிரி டியூரேஷன் கொடுத்திருக்காங்க. 3 year, 4 year, 5 years கொடுத்திருக்காங்க. உங்க டிகிரி டியூரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க. உங்களது மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா செலக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. டிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் கேட்டிருக்காங்க. உங்களது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். உங்களது ஆண்டு வருமானத்தை இங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களது கல்வி தகுதி விவரங்கள், சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்றது அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு ஆப்டிடியூட் டெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் அல்லது SMS வழியாக தெரிவிக்கப்படும். ஆகவே ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.